நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். தொக்காசிக்கும் தாவேக்க அதிமுக எம்எல்ஏஸ் ராஜினாமாவில் பெரும் ட்விஸ்ட். தமிழகத்தில் தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகும் அரசியல் பரபரப்பு இன்னும் அடங்கிய பாடில்லை. நேற்று அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் சேர்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் ஜெயசிறி பிரபாகரை அதிமுகவின் இன்பதுரை, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, OS மணியன் ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இன்பதுரை, சபாநாயகர் நடவடிக்கைக்கு எதிராக சட்டம் தொடர்பான புள்ளி விவரங்களை அடுக்கினார். கொடுத்த மனுவோட அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு கட்சித்தாவல் தடை சட்டத்தை இன்வோக் பண்ணணும்னு சொல்லி நாங்க ஒரு புகார் கொடுத்து அது நிலுவையில் இருக்கும்போது சபாநாயகர் அவர்கள் மீது, அந்த 3 பேர் மீது உள்ள கொடுத்த ராஜினாமா கடிதத்தை ஏற்கலாமா கூடாதா, அதுதான் சட்ட பிரச்சனை. ஏற்க முடியாது. ஏன்னா 21 சட்டமன்ற விதிகள் 21 எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவர் மைண்ட அப்ளை பண்ணணும் தான் சட்டம் சொல்லுது. நோட்டிபிகேஷன் எத்தனை மணிக்கு? நேற்று நைட்டு நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் அவங்க கட்சியை விட்டு அவங்களுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதுங்கிறது நாட் மியர்லி மைக்ல பேசுறது ஆகாது. சட்டமன்ற உறுப்பினர், சட்டசபை பேரவைத் தலைவர் அறிவித்தது ஆகாது. நோட்டிபிகேஷன் வரணும். நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னால மாடிப்படி ஏறி போய் ஒரு அந்த தாவேக்காவுடைய அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த அமைச்சர் அவங்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். அதுவே வரவேற்பு தான். கார்டு கொடுக்கறாங்க. அது எல்லா வலைதளங்கள்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே தான் ஃபார்மலா இணைத்தவர்கள் அப்புறம் இணைப்புன்னு ஒரு நாடகத்தை 8 மணிக்கு மேல நடத்துறாங்க. ஆனா அப்பவும் நோட்டிபிகேஷன் வரல. அப்ப நோட்டிபிகேஷன் வராம இருக்கும்போது அவர்கள் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக நீங்க அறிவிக்க கூடாது, திரும்ப பெறணுங்க தான் எங்களுடைய மனு. ஏன்னா இது அவர் ஏத்துக்கிறது ஏத்துக்காம இருக்கிறதும் இது. ஆனா நீதிமன்றம் இருக்கு. அப்போ சட்டப்பேரவை உறுப்பினர், சட்டமன்ற பேரவை தலைவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு எனாமரஸ் பவர் இருக்குன்றார். அதெல்லாம் போயிடுச்சு சார். பாலா சாஹேப் அப்படின்னு ஒரு பட்டேல் அப்படின்னு ஒரு கேஸ் கர்நாடகால வந்துச்சு. அந்த கேஸ்ல பேரவை தலைவருடைய பவர்ஸ் என்னன்னு விளவாரமா சொல்லிட்டாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கும்போது ரிசைன் பண்றதுங்கிறது சட்டப்பூர்வமானது அல்ல, அது அன்கான்ஸ்டிடியூஷனல். அப்படின்னா நீங்க தவறு பண்ணுவீங்க, உங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை இன்வோக் பண்ண சொல்லி ஒரு கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு. நீங்க பின்வாசல் வழியா ராஜினாமா பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சா அப்ப அந்த சட்டத்தோட பலன் என்ன? எனவே அப்படி பண்ண முடியாது. அந்த சட்ட நடவடிக்கை தொடரும். அப்போ எல்லா சட்டமன்ற அதாவது சட்டப்பேரவை தலைவருடைய நடவடிக்கையில நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு பொய்யா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, எல்லாத்திலையும் தலையிட்டு இருக்கு. PV ரமணா தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பெஞ்ச் இதை தெளிவா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. எனவே இது தவறு. அது மட்டும் இல்லாம இது பேரவையா இல்ல தாவேக்கா கட்சி அலுவலகமா? எல்லா எந்த ஜிஓ போட்டாலும் அதை திரும்ப பெற அதிகாரம் பேரவை தலைவர் இருக்கு. ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணலன்னா இது கொஸ்டினபிள். நாங்க அதை நீதிமன்றத்தில் இல்ல அவர் என்ன அது முடிவை சொல்லல. சொன்ன பிறகு அது குறித்து எங்க பொதுச் செயலாளர் கலந்து பேசி முடிவெடுப்போம். விஜய் தில்லுமுள்ளு வெளுத்து வாங்கிய பழனிசாமி. விவசாயிகளின் பயிர்க்கடனை முதல்வர் விஜய் தள்ளுபடி செய்தது ஏமாற்றும் செயல் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சாடினார். அவரது அறிக்கை: எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாராம் என்ற கதையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொய்க்கால் குதிரை அரசு விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விஞ்ஞான ஏமாற்று வேலையை அரங்கேற்றியுள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை தடுக்க வக்கில்லாமல் குதிரை பேரும் எனும் மிக கேவலமான அரசியலை திசை திருப்ப இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதையாவது ஒழுங்காக செய்தார்களா என்றால் அதுவும் இல்லை. 2021ஆம் ஆண்டு அதிமுக அரசு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தது. இதன் மூலம் 16.43 லட்சம் விவசாயிகளின் கண்ணீரை துடைத்தது. ஆனால் இன்றைய அரசு தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருந்தது. இப்போது நிலத்தை அளவுகோலாக எடுக்காமல் பணத்தை அளவுகோலாக வைத்து மிகப்பெரிய ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ததையும், தாவேக ஆட்சியில் வெறும் 2,044 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்வதாக கூறுவதையும் பார்த்தாலே புரிந்துவிடும் இது எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு என்று. மண்ணில் கால் வைத்து ஏற்பிடித்து உழுத விவசாயி என்ற முறையில் சொல்கிறேன். விவசாயிகளை ஏமாற்றும் எந்த ஒரு அரசு
விசுவாசம் நிலைத்ததாக சரித்திரமே இல்லை. சோறு போடும் விவசாயி கடவுளுக்கு நிகரானவன். அந்த பச்சை துண்டு அணிந்த உழவர்களை ஏமாற்றாதீர்கள், செய்வன திருந்தச் செய்யுங்கள் என தாவேக அரசை பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். மாமூல் கேட்ட தாவேக புள்ளி, அதிர்ச்சி கொடுத்த விஜய். வேலூர் மாவட்டம் கனியம்பாடியில் 300க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் உள்ளன. சூளை உரிமையாளர்களிடம் தாவேகாவின் கனியம்பாடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மாமூல் கேட்டு மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. காலங்காலமா செங்கல் 10 தலைமுறை எங்க ஊர்ல செங்கல் தொழில் நடந்துக்குது. சமீப காலமா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பர்மிட் மண்ணு போட்டு வந்த லாரியை தாசில்தார்கிட்ட வந்து மடக்கினாங்க. பர்மிட் மண்ணு மடக்கிறதுக்கு தாசில்தார்கிட்ட வந்து மடக்கிட்டு நாங்கள் ஆளுங்க வச்சு எங்களுக்கு மாசம் 1 லட்ச ரூபா மாமூல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிம்பாடி விஜய் ஒரு லாரிக்கு 1 லட்ச ரூபா மாமூல் கொடுங்க மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனிம்பாடியில் ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் வந்து கேட்டாரு. ஒரு லாரியார்கிட்ட மொத்த லாரியார்கிட்டையும் ஆள் விட்டு கேட்டாங்க. அதுக்கான ஆதாரம் வந்து எங்க கிட்ட இருக்குது. தேவையான நேரத்தில் அந்த ஆதாரத்தை கண்டிப்பா கொடுப்போம். நாங்க வந்து பொய்யோ இதோ எல்லாம் சொல்லல, கண்டிப்பா ஆதாரம் வந்து எங்க கிட்ட இருக்குது. அதே மாதிரி நாங்க வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். கொள்ளை அடிக்கல, திருல, ஜூதம் இல்ல, செம்மரை கட்ட ஓட்டல, செம்மரை அப்படி நேர்மையா வந்து பேசுறேன். நான் வந்து ஜூதம் தான் சம்பாதிச்சேன், செம்மரை கட்டையில தான் சம்பாதிச்சேன். நாங்க மண்ணே கூட ஓட்டாது விடுறோம், திட்டு மண் ஓட்டன்னு சொல்றான்ல, மண்ணே ஓட்டாது விடுறோம். நான் நேர்மையா சம்பாதிக்கிறேன், என் சொத்து மொத்தம் ரோட்ல தான் குத்துரு சொல்லு, நாளைக்கே விட்டுறோம். ஒன்றிய செயலாளர் மீது சூளை உரிமையாளர்கள் கிராம மக்கள் சார்பில் சில நாட்களுக்கு முன்பு வேலூர் தாலுகா போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் சூளை உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். பின்னர் கனியம்பாடி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் ஆர்டிஓ செந்தில்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இது தொடர்பாக பேசிய ஆர்டிஓ, விஜயகுமார் மீதான புகாருக்கு ஆதாரம் இருப்பதாக மக்கள் கூறினர், அதை கேட்டுள்ளோம், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். இதையடுத்து மக்கள் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் மாமூல் வாங்கியதாக சொல்லப்பட்ட விஜயகுமாரை கட்சியிலிருந்து நீக்கி தமிழக வெற்றிக் கழகம் அதிரடி காட்டியுள்ளது. இது தொடர்பாக தாவேகா வெளியிட்ட அறிக்கையில், கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும்படி செயல்பட்ட கனியம்பாடி ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் அவர் வகித்து வந்த பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார் என்று கூறியுள்ளது. விசிக தலைமை மீது அதிருப்தி, திமுக பக்கம் சாயும் நிர்வாகிகள், நெருக்கடியில் திருமாவளவன். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான போது திமுக கூட்டணியில் தான் விசிக தொடர்வதாக திருமாவளவன் கூறினார். கூட்டணி வேறு, ஆதரவு வேறு. தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் நடப்பதை தடுக்கவே தாவேக அரசை ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் தாவேக தலைமையிலான அரசில் விசிக எம்எல்ஏ வன்னியரசு அமைச்சராக பதவியேற்றது விசிக நிர்வாகிகள் சிலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திமுக பக்கம் சாய தயாராகி வருவதாக பேச்சு எழுந்துள்ளது. அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் திருமாவளவன் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து விசிக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்த திருமாவளவன் திடீரென தன் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கினார். இது விசிக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. பாரதிய ஜனதா பெற்றெடுத்த பிள்ளை என தாவேகாவை விமர்சித்துவிட்டு அதே கட்சி ஆட்சி அமைக்க ஆதரவு, அதிகாரத்தில் பங்கு என்பதையும் சிலர் ஏற்கவில்லை. கட்சி நலன் சார்ந்து எடுக்கப்படும் முடிவென்றாலும் திருமாவளவன் தான் அமைச்சராக வேண்டும் என விசிக நிர்வாகிகள் பலரும் வலியுறுத்தினர். ஆனால் எம்எல்ஏ வன்னியரசை அமைச்சராக்கிய திருமாவளவனின் செயல் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாகவே முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு கட்சியை விட்டு விலகினார்.
தேர்தலில் சீட் மறுக்கப்பட்ட பாலாஜிக்கு பொருளாளர் பதவியும் ஆளூர் ஷானவாசுக்கு முதன்மை செயலர் பதவியும் வழங்கப்பட்டது. இவர்களில் பாலாஜி மட்டும் கட்சி பணிகளை தொடங்குகிறார். ஷானவாஸ் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதும் இல்லை. சமூக வலைதள பக்கங்களில் கட்சி பொறுப்பை நீக்கியுள்ளார். மூத்த நிர்வாகிகள் சிலர் திமுகவில் இணையும் திட்டத்தில் உள்ளனர். அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் திருமாவளவன் ஈடுபட்டுள்ளார். ஆளூர் ஷானவாசுக்காக தவேகாவிடம் ராஜ்யசபா எம்பி பதவியை கேட்டு பெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் விரைவில் நடக்கவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் 2 மாநகராட்சி மேயர், நகராட்சி தலைவர் பதவிகளை கேட்டு பெற்ற விசிக நிர்வாகிகளை திருப்திப்படுத்தவும் திருமாவளவன் முயற்சி மேற்கொண்டுள்ளார். அதேபோல் பெருவாரியான வார்டுகளில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட கட்சி தொண்டர்களுக்கு வாய்ப்பளிப்பதாகவும் திருமாவளவன் வாக்களித்துள்ளார் என விசிக வட்டாரங்கள் கூறின. ஆட்சியில் அமர்த்தாத மக்களுக்கு ஏன் செய்யணும்? சைலண்ட் மோடில் திராவிட கட்சிகள். தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை வெயில் உச்சத்தில் இருக்கும். குறிப்பாக கத்தரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திர காலத்தில் கோடையின் தாக்கம் கோர தாண்டவம் ஆடும். திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இரு கட்சிகளின் சார்பிலும் தமிழகம் முழுவதும் தண்ணீர் பந்தல் திறக்கப்படும். சில மாவட்டங்களில் அந்தந்த பகுதி நிர்வாகிகள் சார்பில் வார்டு வாரியாகவும் தண்ணீர் பந்தல்கள் செயல்படும். தண்ணீர் பந்தல் திறப்பு நாளில் தர்பூசணி, மாம்பழம், கிர்னி, ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்கள் தாராளமாக விநியோகம் செய்யப்படும். மக்கள் திரளாக வந்து போட்டி போட்டு பழங்களை வாங்கி செல்வர். இது தவிர பானை, வாட்டர் ஃபில்டர்களில் குளிர்ந்த நீர் கோடைக்காலம் முழுதும் வைக்கப்பட்டு மக்களின் தாகம் தீர்க்க இரு திராவிட கட்சிகளும் நடவடிக்கை எடுப்பது வழக்கம். பஸ் ஸ்டாப்புகளில் நிற்கும் பயணிகள், நீண்ட தூரம் டூ வீலரில் பயணிப்போர், யாசகர்கள், பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் என பல தரப்பினருக்கும் இந்த தண்ணீர் பந்தல் பயனுள்ளதாக இருந்து வந்தது. இந்த ஆண்டு தேர்தல் ரிசல்ட் வெளியான போதுதான் அக்னி வெயிலும் ஆரம்பமானது. தேர்தலில் திமுக ஆட்சியை இழந்தது. அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. இதனால் விரக்தியடைந்த திராவிட கட்சிகள் தங்களை அதிகாரத்தில் அமர்த்தாத மக்களுக்கு ஏன் செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இம்முறை தண்ணீர் பந்தலில் கவனம் செலுத்தாமல் உள்ளன. தேர்தலுக்காக செலவு செய்தும் ஆட்சி அதிகாரம் கைக்கு வராததால் நிர்வாகிகள் மேற்கொண்டு செலவழிக்க தயங்குவதும் இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தவேகாவினராவது தங்கள் கட்சி சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறந்து தண்ணீர், நீர்மோர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். மாற்றத்திற்கு தயாராகும் மத்திய அரசு. பார்லியில் பணிகள் தீவிரம். மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டில் கடந்த 10 நாட்களில் லிட்டருக்கு 8 ரூபாய் வரை பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ளது. எரிபொருள் சிக்கனத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பிரதமர் மோடி தனக்கான பாதுகாப்பு வாகனத்தின் எண்ணிக்கையை சமீபத்தில் பாதியாக குறைத்தார். அவரைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள் பலரும் அதே நடைமுறையை கடைபிடித்து வருகின்றனர். எல்பிஜி, எல்ஐசி உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் அதிகாரிகள் பெரும்பாலும் பயணத்தை தவிர்த்து இணையவழி மீட்டிங்கில் பங்கேற்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் எரிபொருள் சிக்கன நடவடிக்கையை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதை பார்லிமெண்டிலும் அமல்படுத்த லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டுள்ளார். லோக்சபாவில் பணியாற்றும் உயர் அதிகாரிகள் பெட்ரோல், டீசலில் இயங்கும் கார்களுக்கு பதிலாக பேட்டரி கார்களை பயன்படுத்த ஓம் பிர்லா உத்தரவிட்டுள்ளார். அதன்படி பார்லிமெண்ட் உயர் அதிகாரிகளின் தற்போதைய வாகனங்களுக்கு பதிலாக பேட்டரி வாகனங்கள் வழங்கும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. கடந்த சில நாட்களாக பேட்டரி வாகனங்களுக்கே உரித்தான பச்சை நிற நம்பர் பிளேட் கொண்ட வாகனங்கள் பார்லிமெண்ட் வளாகத்தில் அதிகரித்துள்ளன. தற்போதைய நடைமுறைகளின்படி பார்லிமெண்ட் இணை செயலர் உள்ளிட்ட 40 அதிகாரிகளுக்கு ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள டீசல் கார்களுக்கு பதில் விரைவில் புதிய பேட்டரி கார்கள் வழங்கப்பட உள்ளன. பார்லிமெண்டில் பிரதான கட்டடங்களுக்கும் நிலைக்குழு கூட்டம் நடக்கும் இணைப்பு கட்டடத்திற்கும் எம்பிக்களை ஏற்றி செல்ல வழக்கமான டீசல் கார் வாகனங்களுக்கு பதில் பேட்டரி வாகனங்கள் பயன்படுத்தப்படும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் எரிபொருள் சிக்கன நடவடிக்கை, பசுமை எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த மாற்றம் பார்லிமெண்டில் துவங்கி படிப்படியாக நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.